கருவேப்பிலை பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய், ரெண்டு கப்பு கருவேப்பிலை, கருவேப்பிலை கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தா இந்த அளவு வறுபடுறதுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ண வரல அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லெண்ணெய் 50லேருந்து 60 ml, கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 1/2 கப், 1-2 தட்டின பூண்டு அதுவும் 1/2 கப், வெங்காயம் பூண்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 3 இல்லைன்னா 4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், எல்லா பொடியும் சேர்த்து எண்ணெயில் ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிட்டு அரைச்சி வச்ச கருவேப்பிலையை இதோடு சேர்த்துக்கலாம். இதை ஒரு 30லேருந்து 40 செகண்ட்ஸ் வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியிலேருந்து கரைச்சி வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். புளி, உப்பு, காரம் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, உப்பு சேர்த்துக்கலாம்.
ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஃபுல் சிம்மில் அடுப்பு வச்சு கொதிக்க விடணும். லோ ஃப்ளேம்லேயே 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். நடுவில் ஒரு 2-3 வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சாதான் இந்த மாதிரி எண்ணெய் வந்து தெளிஞ்சு வரும். இந்த மாதிரி குழம்பு நல்லா கெட்டியான உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.